சோதிக்கப்பட்ட பின்பு ஒரு நாள் கர்த்தர் உன்னை பொன்னாக விளங்க செய்வா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி நல்லா வாயை திறந்து ஐயா யோபு ஒரு வார்த்தையை சொல்றாரு. யோபு ஒரு வார்த்தையை சொல்றாரு. எனக்கு முன்னாடியும் அவரை பார்க்க முடியல, பின்னாடியும் பார்க்க முடியல, என் இடது பக்கத்திலையும் காணும், வலது பக்கத்தையும் காணும். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியுது, நான் போகும் வழியை அவர் அறிவார். வனாந்தரத்தோட காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க பிரதர், புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்போது அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. அப்படியே போறாரு, தவளைகள் அங்க போகுது, இங்க வரமாட்டேங்குது. அந்த பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டு இவங்க வெளியே அநேக 10 விதமான அற்புதங்களை செஞ்சு வெளியே கொண்டு வந்துட்டாரு. வெளியே கொண்டு இவங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க? ரைட்டு, பயங்கரமா அற்புதம் செய்யறாருப்பா, இவர் பெரியவரு அப்படின்னு நினைச்சாங்க. கொண்டு வந்து விட்டுட்டாரு வனாந்தரத்துல. எதுக்கு வனாந்தரம் தெரியுமா? இப்ப செங்கடல் வந்த உடனே, யோர்தான் வந்த உடனே, ஐயா எரிகோ வந்த உடனே, ஐயா ஐயா நான் முதல்ல சொல்லுவேன், இவர் வனாந்தரத்தை அனுமதிப்பதற்கு காரணமே 2 கையும் மேல மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்.